அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சினி ஃபேக்ட்ரி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீர தீர சூரன் இரண்டாம் பாகத்தினுடைய கதையை விக்ரம் எழுதலையாம், இயக்குனர் அருண்குமார் எழுதியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா, மோகன்லால் நடிப்பில் வெளியான பிரன் படம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து தற்போது இதனுடைய இரண்டாம் பாகத்தினுடைய ட்ரைலர் வெளியிட்டிருக்காங்க. த்ரிஷாவின் உலக சாதனை படைத்ததற்கான படம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வட அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சியை நடத்த உள்ளதாக ஏஆர் ரகுமான் தற்போது அறிவிச்சிருக்காரு. இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகள் இந்த வீடியோவில் நிறைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். சினி ஃபேக்ட்ரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதிவில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது தான் இயக்குனர் பாண்டியராஜா இயக்கத்தில் நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் புதிய படம் உருவாகி வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கடந்த ஆண்டே துவங்கி நடைபெற்று வருது. இதில் நித்யா மேனன், யோகி பாபு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்களா. ஏற்கனவே பார்த்தோம்னா 19 என்ற மலையாள படத்தினுடைய நடிகர் தான் விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் இணைந்து நடித்துள்ளார்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க. குடும்ப பின்னணி கதையாக வைத்து இந்த படம் உருவாகியுள்ளதாகவும், விஜய் சேதுபதியும் இயக்குனர் பாண்டியராஜா இணையும் முதல் படம் என்பதால் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு நிலவி வருது. சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்குது. இந்த படத்தில் விஜய் சேதுபதி பரோட்டா மாஸ்டராக நடிச்சிருந்தார். இந்த நிலையில தான் இந்த படத்தின் புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது. அதுபடி பார்த்தோம்னா படத்திற்கு ஆகாச வீரன் என்ற தலைப்பு வச்சிருப்பதாகவும் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆண்டினுடைய இறுதியில தான் இந்த படம் வெளியாகணும் எதிர்பார்க்கப்படுது. சூர்யா பார்த்தோம்னா 44வது படமான ரெட்ரோ படத்தை இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடிச்சிருந்தாரு. சூர்யானுடைய 2D மற்றும் கார்த்திக் சுப்புராஜனுடைய ஸ்டோன் ஃபோன் நிறுவனம் இணைந்து தயாரிக்கின்ற இந்த படத்திற்கு இசையமைப்பாளராக சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காங்க. பூஜா ஹெக்டே கதாநாயகன் நடித்திருக்கும் இந்த படம் பார்த்தோம்னா ஜெயராம், கருணாகரன், ஜோர்ஜ் மற்றும் சுஜித் சங்கர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பார்த்தோம்னா வருகிற மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தில் வெளியாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்குது. முன்னதாகவே டீசர் முதல் பாடல் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்று வருது. இதனைத் தொடர்ந்து தான் இப்படத்தினுடைய படப்பிடிப்பு காட்சிகள் காமிக்ஸ் வடிவில் வெளியாகி வைரலாகி வருது. சமீபத்தில் இந்த படத்தின் முதல் பாடலான கண்ணாடி பூவே பாடல் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில தான் இதனைத் தொடர்ந்து இந்த படத்தினுடைய 2வது பாடல் வெளியாக உள்ளதாகவும், பாடல் வருகிற பார்த்தோம்னா 21ஆம் தேதி வெளியாக இருப்பதாகவும் தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த வரிசையில எதை பற்றி பார்க்க போறோம்னா, அஜித்தினுடைய நடிப்பில் வெளியான விடாமுயற்சி படத்துக்கு அப்புறமா தான் குட் பேக் அக்லி என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. நடிப்பில் ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் குட் பேக். இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்த இருக்குது. இசையமைப்பாளராக ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தோம்னா வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக உள்ளதாகவும் தகவல் வெளியே இன்னமும் வெளியாக 20 நாட்களே உள்ள நிலையில படத்தின் மீதான ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த படத்துல தான் அஜித்துடன் இணைந்து த்ரிஷா, பிரசன்னா, சுனில், அர்ஜுன் தாஸ், பிரபு உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்களாம். இந்த படத்தினுடைய டீசர் இதுவரையுமே வெளியான தமிழ் படங்களை டீசரில் 24 மணி நேரத்தில் அதிக பார்வைகளை கடந்த டீசர் என்ற சாதனையும் பிடிச்சிருக்குது. அதை தொடர்ந்து தான் ஓஜி சம்பவம் என்ற பாடல் வெளியாகி வைரலாகி வருதான். இந்த நிலையில் இந்த படத்தினுடைய வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நடிகர் குறித்து தகவலும் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா தெலுங்கு நடிகரான ரகுராம் என்பவர் தான் குட் பேக் அக்லி படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான டாக்டர் படத்திலையும் வில்லன் கும்பலை சேர்ந்த இரட்டையர்களை ஒருவராக ரகுராம் நடித்திருந்தார். அமைப்பாளரான ஏஆர் ரகுமானுடைய இசை நிகழ்ச்சி வருகின்ற கோடை காலத்தில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகிருக்குது. அதை பற்றியே நாம் இப்போ தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்திய திரைப்பட உலகிலேயே புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஒருவர் தான் ஏஆர் ரகுமான் சொல்லலாம். இவர் பார்த்தோம்னா மணிரத்ன இயக்கத்தில் 1992ஆம் ஆண்டு வெளிவந்த ரோஜா திரைப்படத்தின் மூலமே இசையமைப்பாளராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். தமிழ், இந்தி, ஆங்கிலம் போன்ற பல மொழி திரைப்படங்களுக்கு இசையமைத்த இவர் பார்த்தோம்னா இசை புயல் என அழைக்கப்படுறாங்களாம். 7 தேசிய விருதுகள் உட்பட 2 ஆஸ்கர் விருதுகளையும் வென்றிருக்காரு. இந்திய சினிமாவை தாண்டி உலக அளவிலேயே கவனிக்கப்படும் இசையமைப்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஏஆர் ரகுமான்.
தற்போது பல்வேறு மொழி படங்களுக்கும் இசையமைத்து வராரு. சமீபத்தில் இவருக்கு நீச்சத்து குறைபாடு காரணமாக உடல்நலவு குறைவு ஏற்பட்டிருக்குது. தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சைக்கு பிறகு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தான் இசையமைப்பாளரான ஏ.ஆர். ரஹ்மான் தான் அடுத்ததாக நடத்த உள்ள இசை நிகழ்ச்சி குறித்து அறிவித்திருக்காராம். வட அமெரிக்காவில் தி ஒண்டர்மெட் என்ற பெயரில் இசை நிகழ்ச்சி நடத்த உள்ளதாக அறிவித்திருக்காரு. இந்த நிகழ்ச்சி கோடை காலத்தில் நடைபெறும் என்றும் விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும்னு தெரிவிச்சிருக்காரு. தெலுங்கு, மலையாளம்னு பல மொழிகளில் நடிச்சிருக்கும் நடிகைகள்லேயே த்ரிஷாவினுடைய தற்போது நடித்த படம் தான் நத்தாடு. இந்த படம் பார்த்தோம்னா தெலுங்குல திரிவிக்ரம் இயக்கத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் உலக சாதனை படைச்சிருக்கதான். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளை ஒருவர் தான் த்ரிஷா. இவர் பார்த்தோம்னா 2002 வெளியான மௌனம் பேசியதே திரைப்படத்தின் மூலம்தான் தமிழ் திரையுலகில் கதாநாயகியாக அறிமுகமாயிருக்காங்க. கதாநாயகியாக அறிமுகமாகி 22 ஆண்டுகள் கடந்து தமிழ் சினிமாவில் இவருக்கு தனியாக ரசிகர் பட்டாளை இருக்குதுன்னு சொல்லலாம். தற்போது பார்த்தோன்னா தக்லைக், குட் பேக் அக்லி, ஸ்விஸ்வப்ரா ஆகிய படங்களை நடித்து முடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கிலும் பிஸியாக நடித்து வராங்க. இந்த நிலையில தான் நடிகை த்ரிஷா நடித்த தெலுங்கு படம் ஒன்று உலக சாதனை படைச்சிருக்கான். அது என்னன்னு பார்த்தோம்னா தொலைக்காட்சியில் அதிக முறை ஒளிபரப்பான படம் என்கின்ற சாதனை அப்படம் படைத்திருக்குது. த்ரிஷா தெலுங்குல நடித்த அடுத்தாடு என்ற படம் தான் இதுவரையுமே தொலைக்காட்சியில் 1500 முறை ஒளிபரப்பாகி உள்ளதாகவும் உலகளவில் எந்த படமே இத்தனை முறை ஒளிபரப்ப இல்லைன்னு சொல்கிறாங்க. த்ரிஷாவினுடைய இயக்கிய இந்த படத்தில் மகேஷ் பாபுவிற்கு ஜோடியாக த்ரிஷா நடித்திருந்தாங்க. பிரகாஷ் ராஜ், சோனு குட், நாசர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான அத்தாடு படம் தொலைக்காட்சிகளில் அதிக முறை ஒளிபரப்பான படம் என்ற உலக சாதனை நிகழ்த்தியிருப்பதை த்ரிஷா ரசிகர்கள் வலைதளத்தில் பதிவுகள் வெளியிட்டு கொண்டாடி வராங்க. நாம் சினிமா செய்தியை எதை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னு பார்க்கலாம். அது என்னன்னா 1ஆம் பாகத்தை அடுத்து 2ஆம் பாகம் மிகப்பெரிய வெற்றி அடைய இருக்கும். அந்த வரிசையில் தென்னிந்திய சினிமாவிலே முன்னணி நடிகராக இருப்பவர் தான் மோகன்லால். இவர் நடிப்பில் மலையாள நடிகர் பிருத்திவிராஜ் இயக்கத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் லூசிஃபர். இந்த படத்தின் மூலமே பிருத்திவிராஜ் தன்னை இயக்குனராக அறிமுகப்படுத்திக் கொண்டார். தற்போது இந்த படத்தினுடைய 2ஆம் பாகம் தயாராகி இருக்குதான். இந்த படத்திற்கு எல் டு எம்பிரான்னு பெயரிட்டிருக்காங்க. இதில் மோகன்லால், பிருத்திவிராஜ், மஞ்சு வாரியர், டொவினோ தாமஸ் உள்ளிட்டு பலர் இணைந்து நடிச்சிருந்தாங்க. லைக்கா நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்தில் டொவினோ தாமஸ், ஜித்தன் ராம்தாஸ் என்ற கதாபாத்திரத்திலும் பிருத்திவிராஜ் சையத் மசூத் என்ற கதாபாத்திரத்திலும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்திற்கு UA சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்குது. பிரம்மாண்டமாக உருவாகின இந்த படம் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாகி வருது. லூசிஃபர் படத்தினுடைய 2வது பாகமான எல் டு எம்பிரான் படத்தினுடைய ட்ரெய்லர் தற்போது வெளியாகி இருக்குது. மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளில் மார்ச் 27ஆம் தேதி வெளியாக இருக்குது. இதனைத் தொடர்ந்து இப்படத்தின் 3ஆம் பாகம் உருவாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவிலேயே முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் ஏ.ஆர். முருகதாஸ். இவர் பார்த்தோம்னா தீனார், ரமணா, ரஜினி, கத்தி, துப்பாக்கி என பல வெற்றி படங்களை இயக்கி ரசிகர்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடித்திருக்கான்னே சொல்லலாம். இவர் பார்த்தோம்னா தற்போது சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராஸ் எனும் திரைப்படத்தில் இயக்கி வராரு. பாலிவுட்டில் சமர்கானை வைத்து சிக்காந்த என்ற படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு. ராஷ்மிகா மந்தனா கதாநாயகியாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தயாரிப்பாளரான சஜித் நத்யாவாலன் தயாரித்திருக்காரு. இதன் மூலம் சல்மான் கான் 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தயாரிப்பாளர் சஜித் நத்யாவாலுடன் இணைந்து இருக்காங்களாம். இந்த படத்தினுடைய காஜல் அகர்வால், சுனில் செட்டி, சத்யராஜ் உள்ளிட்டோர் நடித்து வந்திருக்காங்க. இதற்கிடையில் தான் இந்த படத்தினுடைய டீசரும் பாடல்களும் அடுத்தடுத்து வெளியாகி இணையதளத்தில் வைரலாகி வருது. நாடு முழுவதுமே பல இடங்களில் நடைபெற்ற படப்பிடிப்பு சமூகத்தில் நிறைவு பெற்ற குழு படக்குழு இந்த நிலையில் தற்போது இந்த படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்கேன். வருகிற 30ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு உலக அளவில் சிக்கந்தர் படம் வெளியாக இருக்குது. நடிப்பில் உருவான படம் தான் வீர தீர சூரன். இந்த படத்தை விக்ரம்காக இயக்கலன்னு இயக்குனர் தற்போது அறிவிச்சிருக்காராம். சேதுபதி, சித்தார்த் படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் தான் அருண்குமார். இயக்கத்தில் விக்ரம் தனது 62வது படமான வீர தீர சூரன் படத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த படத்தில் S.J. சூர்யா, சுரேஷ் வெஞ்சராமுடு, துர்ஷா விஜயன், சித்தி ஆகியோர் நடித்திருந்தாங்க. இந்த படத்தை HR பிக்சர்ஸ் சார்பில் ரியா ஷாபு தயாரித்தாங்க. இந்த படத்திற்கு JV பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் 2 பாகங்களை உருவாக உள்ளதை படக்குழு உறுதி செய்திருக்குது. முதல்ல இந்த படத்தின் 2ஆம் பாகம் வெளியாக உள்ளதாகவும் இந்த படத்தின் வெளியீட்டுக்கு பிறகுதான் முதல் பாகம் உருவாகணும் படக்குழு தெரிவிச்சிருந்துச்சு.
வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சதாக இருக்கும். ஏன்னா சினிமா பற்றிய நிறைய விஷயங்களை நான் பகிர்ந்திருக்கேன். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா மறக்காமல் நம்ம சினி ஃபேக்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வியூவர்ஸ்.